இலவச அன்பளிப்பு வரம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படியெனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:15-17 முடிய. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. கிருபை என்ற வார்த்தை இரக்கத்தை அல்லது தயவை குறிக்கிறது. குறிப்பாக தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படும் இரக்கத்தை குறிக்கிறது. ஆகவே கிருபையின் செயல்கள் நீதியின் செயல்களிலிருந்தும் கடமைகளிலிருந்தும் தெளிவாக வேறுபடுத்தப்பட வேண்டும். இந்த விஷயத்தை பற்றிய வேத வசனங்கள் பழிவாங்கும் தகுந்த தண்டனையை கோரும் சட்டத்தை புறக்கணிக்கவில்லை. எந்தவிதமான பாவமும் எந்த சட்டத்தை மீறுவதும் யார் பாவியாக இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதன் தண்டனையை நிச்சயமாக கொண்டு வரும். தேவ கிருபையை பற்றிய உண்மையான விளக்கங்கள் இந்த பழிவாங்கும் சட்டத்திற்கு எதிரானவை அல்ல. கிருபையின் விளக்கம் நெருப்பை எரிக்காமல் தடுப்பது அல்ல, மாறாக குணமளிக்கும் தைலத்தை வழங்குவதாகும். பாவத்தின் சம்பளத்தை தடுக்காமல் மனமாற்றத்துடன் திருந்த விரும்புவோருக்கு உதவி செய்து அவரை மீண்டும் தெய்வீக தயவுக்குள் முழு மீட்புக்கும் உதவுவதாகும். அதாவது தானாய் மனமுவந்து கொடுக்கப்பட்ட மீட்கும் பொருளின் மூலம் உதவுவதாகும். இந்த உதவி மனிதனின் பங்கில் முற்றிலும் தகுதியற்றது. மேலும் தேவனின் பங்கில் எந்த கடமையும் இல்லாததால் இது முற்றிலும் தெய்வீக தயவு கிருபை ஆகும். உண்மையில் பாவமும் அதன் பழிவாங்கும் தண்டனைகளும் இல்லையென்றால் கிருபைக்கு இடமில்லை. கிருபைக்கான மனிதனின் தேவையே அதை பயன்படுத்துவதற்கான தெய்வீக வாய்ப்பை உருவாக்குகிறது. எனினும் கிருபை தேவனுடைய சட்டங்களுக்கு இசைவாகவே செயல்படுகிறது, அவற்றை மீறி அல்ல. ரீபிரின்ஸ் நம்பர் 2283. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ரோமர் 3:24-26 முடிய. அப்போஸ்தலன் இங்கே கிறிஸ்துவின் மரணத்தின் மகத்தான முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் காட்டுகிறார். அவர்கள் இருவரும் பாவத்தின் ஆதிக்கத்தின் கீழ் ஒரே மாதிரியானவர்கள் மற்றும் மரண தண்டனைக்கு உரியவர்கள். யூதர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க இயலாமல் போனார்கள். புறஜாதிகள் தங்கள் மனசாட்சியின் சட்டத்தின்படி வாழ இயலாமல் போனார்கள். எனவே ஒவ்வொரு வாயும் தன்னை நீதிமானாக்கப்படாதபடி தடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்கிறது. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை வைத்திருப்பதின் மூலம் தங்களை தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்று வீணாக நம்பினார்கள். ஆனால் இதை அவர்கள் செய்ய முடியவில்லை என்பதை அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அந்த சட்டம் அதன் கீழ் உள்ள அனைவருக்கும் கண்டனத்தை மட்டுமே கூறியது. அதன் ஒரே பணி
பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துவதும், மேலும் அவர்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு காட்டுவதே ஆகும். ஆனால் இரட்சிப்பு நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஒருபோதும் வர முடியாது என்றாலும் தேவன் ஒரு வழியை ஏற்பாடு செய்துள்ளதை பவுல் விளக்குகிறார். அந்த வழி நியாயப்பிரமாணத்திற்கு புறம்பாக மனிதர்கள் இரட்சிக்கப்படுவதற்கான வழியாகும். யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவரிடம் வருகிற அனைத்து மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடியதாகும். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த இரட்சிப்பின் ஒரே நிபந்தனை, நன்றியோடும் விசுவாசத்தோடும் தேவன் நம்மிடம் எந்த தகுதியும் இல்லாமல் வழங்கும் இலவச பரிசாக அதை ஏற்றுக்கொள்வதே ஆகும். இதன் மூலம் நாம் அனைவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமைக்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் என்பதையும், நாம் நீதியான மரண தண்டனைக்கு உட்பட்டுள்ளோம் என்பதையும், நமக்கு ஒரு மீட்பர் தேவை என்பதையும் ஒப்புக்கொள்கிறோம். அவ்வகையில் வேதாகமத்தின் இரட்சிப்பு திட்டம் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது: 1. மனிதனின் வீழ்ச்சி பற்றிய வேதாகம விளக்கத்தையும் அதனால் ஏற்படும் மரண தண்டனைக்கான நீதியான தீர்ப்பையும் ஒப்புக்கொள்வது. 2. அந்த தண்டனையிலிருந்து நம்மை மீட்பதற்கான தேவனுடைய கிருபையை முழுமையாக சார்ந்து இருப்பது. 3. தேவன் நியமித்த வழிமுறையில் விசுவாசத்துடனும் அவருடைய தயவை நன்றியுடனும் தாழ்மையுடனும் ஏற்றுக்கொள்வது. ரீபரன்ஸ் நம்பர் 1582. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:4-5. நமது மீட்பு நம்மில் உள்ள ஏதோ ஒன்றின் மூலம், அதாவது நல்ல தீர்மானங்கள், நல்ல செயல்கள் போன்ற ஏதோ ஒன்றின் காரணமாக தொடங்கவில்லை. நாம் நம்மை மேம்படுத்தி கொள்ளவோ அவ்வாறு செய்யப்போவதன் மூலம் தேவனின் பாராட்டை அடையவோ செய்யவில்லை. மாறாக நம்மை விடுதலையாக்கவும் மீட்டு எடுக்கவும் தேவனே முதன்மையான தூண்டுதலாக இருந்தார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் என்பதால் அவருடைய குணத்தின் தன்மையின் கருணை அவரை நமக்கு உதவ தூண்டியது. அவர் தனது எல்லா பண்புகளிலும் ஐஸ்வர்யமுள்ளவர். ஞானத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், நீதியில் ஐஸ்வர்யம் உள்ளவர், வல்லமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் இங்கே அன்பின் பண்பையும் அதனுடன் தொடர்புடைய இரக்கம் அல்லது கருணையையும் தான் அப்போஸ்தலன் எடுத்து கூறுகிறார். தேவனின் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பற்றிய இந்த உண்மையை நம் இருதயங்களில் ஆழமாக வேரூன்றச் செய்வதும் உறுதியாக நிலைநிறுத்துவதும் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தை அறியவும் நிறைவேற்றவும் விரும்பும் அனைவரிடமும் அவருடைய தாராள மனப்பான்மை, இரக்கம், அனுதாபம் மற்றும் இரக்கத்தை நாம் ஒருபோதும் சந்தேகிக்க கூடாது. இந்த அனுதாப அன்பு முழு உலகத்தின் மீது இருந்தபோதிலும் அது இன்னும் பொதுவாக அறியப்படவில்லை, வெளிப்படுத்தப்படவில்லை. இது இன்னமும் நடைமுறையில் உலகிற்கு முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. ஒட்டுமொத்த மக்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த எண்ணிக்கையிலானவர்களுக்கே அது வெளிப்பட்டுள்ளது. ரீபரன்ஸ் நம்பர் 3165. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. நமக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமது தகுதியினாலோ அல்லது செயல்களினாலோ கிடைத்தவை அல்ல. மாறாக கிருபையினாலே நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற தெய்வீக கிருபையினால் கிடைத்தவை. நாம் விசுவாசத்தினால் புதிய ஜீவனில் இந்த நிலையை அடைந்துள்ளோம். அதாவது
இரட்சிக்கப்பட்டதாக கருதப்படும் நிலையை அடைந்துள்ளோம். நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம். எதிராளியானவனின் இருளிலிருந்தும் வஞ்சகத்திலிருந்தும் இரட்சிக்கப்படுகிறோம். தேவனின் கோபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். அதற்கு பதிலாக அவருடைய அன்பான தயவிற்குள் அழைக்கப்பட்டோம். முழுமையான மனமாற்றமும் கர்த்தருக்கான முழு அர்ப்பணிப்புடன் கூடிய இரட்சிப்பு எவ்வளவு மகத்தானது! இது நம்முடைய சிந்தனைகள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் எவ்வளவு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வரும்! ஆயினும் இது நமது இரட்சிப்பின் ஆரம்பமே. அல்லது இதனை விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் என அப்போஸ்தலன் வேறொரு இடத்தில் குறிப்பிடுகிறார். ரோமர் 8:24. இப்போது கிருபையால் இவ்வாறு இரட்சிக்கப்பட்ட போதிலும் நாம் இன்னும் கிருபையின் மூலம் ஒரு மேலும் இரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைக்காக இரட்சிப்பு, அதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ரீஃபரன்ஸ் நம்பர் 3165. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4:9-10. நாம் பாவங்களில் மரித்தவர்களாய் இருந்தபோதும் நாம் சீர்கெட்டவர்களாய் இருந்தபோதும் தேவன் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் என்று அப்போஸ்தலன் நமக்கு உறுதியளிக்கிறார். தேவனுடைய மகத்துவம், தூய்மை மற்றும் ஒளி மிகுந்த பண்புகளையும் மனிதனின் வீழ்ச்சியையும் அவனுடைய சீர்கேடு, மனதளவில் ஒழுக்கத்திலும் உடலளவிலும் ஏற்பட்ட வீழ்ச்சியையும் சிந்திப்பது நமக்கு கடினம். பின்னர் பரிசுத்தமான யெகோவா தேவன் தனது வீழ்ந்து போன சிருஷ்டிகள் மீது எவ்வாறு அன்பு செலுத்தினார் என்பதை புரிந்து கொள்வது இன்னும் கடினம். அது இப்போது ஆவியினால் புதிதாக ஜெனிப்பிக்கப்பட்டு அவருடைய புத்திரர்களாக இருக்கும் நம்மீது தேவன் வைத்திருக்கும் பாசமான அன்பாயிராமல் மாறாக அது வெறும் அனுதாபத்தின் அன்பே என்பதை நாம் உறுதியாக அறிவோம். நாம் பரிதாபகரமான நிலையில் இருந்தோம் என்பதை அவர் கண்டார். நம்மை சீர்கேடிலிருந்து விடுவித்து பரிசுத்தத்திற்கும் தன்னுடன் இணக்கத்திற்கும் திரும்புவதற்கான வாய்ப்பை வழங்கினால் சிலர் மகிழ்ச்சியுடன் பாராட்டி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் அவர் உணர்ந்தார். பலரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பலாம். எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி அவருடைய நற்குணம் மற்றும் கருணைக்கேற்ப ஏற்படும் பிரதிபலிப்பை கருத்தில் கொண்டு கர்த்தராகிய இயேசு மற்றும் அவருடைய மீட்பு பணியின் மூலம் மனுக்குலத்திற்கு ஜீவனுக்கான ஒரு புதிய வழியை நமது சிருஷ்டிகர் திறந்து வைத்தார். ரீஃபரன்ஸ் நம்பர் 3165. Bible students, food for new creature. Amen.